Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுற அதே டேஸ்ட்ல எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம கடையில சாப்பிடுற மாதிரி அந்த டேஸ்டும் டெக்ஸ்சரும் வரணும் அப்படினா சாதத்தை நீங்க வடிக்கிறதுல இருந்து அதே மாதிரி கடைசியா டாஸ் பண்ணி எடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். அந்த டிப்ஸ் எல்லாமே வீடியோல கொடுத்திருக்கேன். இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. கடையில விக்கிறத விட ரொம்ப நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு மஞ்சூரியனோட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுள்ள பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜாஸ்மின் ரைஸ்ன்னு வைக்கும், நீங்கள் அதில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு இந்த அரிசி ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இந்த மாதிரி ஊறுறப்ப தான் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் நல்லாவும் வெந்து வரும் பொலன்னு. இப்போ இந்த அரிசியை நம்ம வேக வச்சு தான் வடிக்க போகிறோம். குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் போடுறதுனால சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு இருக்கும். கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து கொடுங்க, இல்லாட்டி அந்த சூட்டில் கீழே வந்து பாத்திரத்தில் உட்காந்துரும். கலந்ததுக்கப்புறமா சாதம் நல்ல ஒரு 90% வேகணும். ரொம்ப ஃபுல்லாகவும் வேகக்கூடாது, ரொம்பவும் வெந்து குழஞ்சிடக்கூடாது. பக்குவமாக வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கும். இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறப்ப ஒரே ஒரு அரிசி, அதாவது வெந்த சாதத்தை எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நசுங்கணும், உடையக்கூடாது. உடஞ்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா நசுங்க வந்துச்சுன்னா பக்குவமாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வடித்த சாதத்தை வந்து அப்படியே பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்ட்ரெயினர்லேயோ வைக்காமல் நல்ல ஒரு அகலமான தட்டில் போட்டு பரவலாக வச்சு ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் பகலில் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையிலே செஞ்சு ஆற வச்சுடுங்க. அப்போ ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசிக்கு, அதாவது சாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 முட்டை நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவு காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம முட்டை பொடிமா செய்வோம் இல்லையா, அதாவது ஸ்க்ராம்பிள்டு எக் செய்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இதை எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இரும்பாலான பாத்திரம், சட்டியோ பேனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா வரும். இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வீட்டில் என்ன பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுறப்ப தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் நல்லா பொடியாக நறுக்கினா பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 6 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி இருக்கிறேன். கூடவே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கினது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய வெங்காயம் வச்சுருப்போம்ல வீட்டில், சாதாரண வெங்காயம், அதில் ஒரு 1/4 எடுத்து நீளமாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் எல்லாம் ஓரளவு இந்த மாதிரி செவந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு கேரட்டை மட்டும் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே சின்ன குடைமிளகாவாக நீளமாக நறுக்கினது ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து முட்டைக்கோஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக செய்யணும். இது வந்து 1/2 கப்பு மற்ற காய்கள் சேர்த்திங்க அப்படின்னா 1 கப்பு போல் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தீயை நல்லா அதிகமாக வச்சு இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப வந்து முழுக்க வெந்துருச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வெந்து வந்துருச்சு, ஆனால் வந்து முழுக்க வேகலை.
இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம ஆற வச்ச சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. முட்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். கூட வந்து இதில் மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். வெள்ளை மிளகுத்தூள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. அந்த கடையில் கிடைக்கிற அந்த வாசனை வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கருப்பு மிளகுத்தூளே போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை நல்லா அதிகமாக வச்சு 2 கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்குறப்ப அரிசியும் உடையாது. அதிகமான தீயில் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரைட் ரைஸும் ரொம்ப சூப்பராக சாதம்லாம் உடையாமல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு இதோட ஒரு மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த எக் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.